வணக்கம். இது தமிழ் செய்தி யூடியூப் சேனல் வழங்கும் சிறப்பு அண்மை செய்திகள். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தற்பொழுது உத்தரப்பிரதேசத்தில் தன்னுடைய பாரத் ஜோடோ நியாய யாத்திரையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். சில நாட்களாக அவர் உத்தரப்பிரதேசத்தில் பயணித்து வருகிறார். மணிப்பூரில் தொடங்கி மேற்கு வங்காளம், பீகார் வழியாக இப்பொழுது சில நாட்களாக அவர் உத்தரப்பிரதேசத்தில் தனது பாரத் ஜோடோ யாத்திரையை தொடர்ந்து வருகிறார். ஒவ்வொரு இடங்களிலும் மிகப்பெரிய மக்கள் வரவேற்பு அவருக்கு கிடைக்கிறது. பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள், இளைஞர்கள் என பல தரப்பு மக்களும் அவர்களுக்கு ஆரவார வரவேற்பை கொடுக்கிறார்கள். இந்த நியாய யாத்திரை மக்களுடைய மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஒரு கதாநாயகனுக்கு கிடைக்கிற வரவேற்பை போல் அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. எல்லா இடங்களிலும் முடிந்தவரை அவர் மக்களோடு நெருங்கி பழகுகிறார். சிலரோடு அருகில் அமர்ந்து உரையாட விரும்புவர்களிடம் அவர் உரையாடுகிறார். அவர்களோட புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார். அவர் ஒவ்வொரு இடங்களிலும் மக்களுடைய அன்றாட பிரச்சனை பற்றி பேசுகிறார். விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், ஜிஎஸ்டி, பண மதிப்பிழப்பு இவற்றை பற்றி மக்களிடமே அவர் கேள்விகளை எழுப்புகிறார். மக்களுடைய பிரச்சனைக்கு காரணம் இந்த அரசினுடைய தவறான நடைமுறைகள், கொள்கைகள், பொருளாதார கொள்கைகள் என அவர்களுக்கு புரியும் வகையில் அவர் உரையாற்றுகிறார். சிறிய உரைகளையும் பெரிய உரைகளையும் அவர் ஆற்றி தன்னுடைய இந்த நியாய யாத்திரையின் நோக்கத்தை அவர் புரிய வைக்கிறார். இவ்வாறாக அவர் பல்வேறு கட்டங்களாக தனது யாத்திரையை தொடர்ந்து கொண்டு வரும்பொழுது அவர் கடந்து வரும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய வெவ்வேறு விதமான அணுகுமுறைகளை அவர் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. மணிப்பூரில் யாத்திரை தொடங்கும் பொழுது அவருக்கு உடனடியாக அனுமதி கிடைக்கவில்லை. இம்பாலில் அவருக்கு அனுமதி கிடைக்காமல் வேறொரு நகரிலிருந்து அவர் யாத்திரையை தொடங்கினார். அவர் பீகாருக்கு வரும்பொழுது நிதிஷ்குமாருக்கு எதிரான மக்கள் அலையும், காங்கிரஸ் மற்றும் தேஜஸ்வி யாதவுக்கு ஆதரவான மக்கள் அலையும் சேர்ந்து மிகப்பெரிய எழுச்சி மிகுந்த வரவேற்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. இப்பொழுதும் கூட சில நாட்களுக்கு முன்பு வாரணாசியில் மோடி அவர்களுடைய பாராளுமன்ற தொகுதியில் அவர் நியாய யாத்திரையை மேற்கொண்டார். அங்கு மிகப்பெரிய வரவேற்பு அவருக்கு கிடைத்தது. இவ்வாறாக செல்லும் இடங்களிலெல்லாம் அவர் மக்களுடைய அன்றாட பிரச்சனையை பற்றி பேசுவதாலும் அவர்களோடு அவர் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வதற்காக, அவர்களை அறிந்து கொள்வதற்காக அவர் பயணம் மேற்கொள்கிறார் என்பது தெரிந்து மக்கள் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்கிறார்கள். அவருடைய யாத்திரை மிகப்பெரிய விமர்சனங்களையும் ஒரு அளவில் உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக பிரசாந்த் கிஷோர் என்ற தேர்தல் வியூக வடிவமைப்பாளர் என்ன சொல்கிறார் என்றால், ஆல்வேஸ் ராகுல் காந்தி வில் பி அட் ராங் பிளேசஸ் அட் ராங் டைம் என்று சொல்கிறார். அதாவது எப்பொழுதும் ராகுல் காந்தி அவர்கள் தவறான இடத்தில் தவறான நேரத்தில் இருப்பாராம். பாரத் ஜோடோ யாத்திரை கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை மிகப்பெரிய மக்களுடைய எழுச்சியான வரவேற்பை பெற்றது. அது தவறான இடமும் இல்லை, தவறான நேரமும் இல்லை. மிஸ்டர் பிரசாந்த் கிஷோர் அவர்களே, நீங்கள் இப்பொழுது யாருக்காக பேசுகிறீர்கள், எதற்காக பேசுகிறீர்கள் என்று தெரியவில்லை. இப்பொழுது நீங்கள் பேசியது கூட உள்நோக்கத்தோடு பேசியதா என்றும் தெரியவில்லை. எனவே இந்த உரையாடல்களை எல்லாம் ராகுல் காந்தி ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதே இல்லை. அவர் ஒரு போர் வீரனைப் போல தொடர்ச்சியாக இடைவிடாத தனது பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இங்கும் கூட திரு மணி என்ன சொன்னார் என்றால், இவர் யாத்திரை மேற்கொண்டிருந்தார் என்றால் எப்பொழுது அவர் அரசியல் பணிகளை மேற்கொள்வது, அரசியல் உடன்பாடுகளை எப்பொழுது மேற்கொள்வது என்றெல்லாம் அவரை பற்றி சொன்னார். ஆனால் அவர் காலையிலே மிக நேரத்தில் தன்னுடைய அலுவலை மேற்கொள்கிறார். எனவே எல்லா தொடர்புகள், அன்றாட திட்டங்கள், இவர் பேச வேண்டிய விஷயங்கள், இவருக்கு வருகிற தொடர்புகள், இவற்றை எல்லாவற்றுக்கும் அவர் பதிலளித்து
அவற்றையெல்லாம் ஒழுங்கு செய்துவிட்டு பிறகு தனது யாத்திரையை தொடங்குகிறார். எனவே அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. இருந்தாலும் இதை போன்றைய கருத்துக்கள் எல்லாமே ஊடகங்களில் அவருக்கு எதிரான பிரச்சாரங்களாக முன்னெடுக்கப்படுகின்றன. இதனுடைய நோக்கம் என்ன என்றால், இந்தியா கூட்டணி ஆதரவாளர்கள், இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிற மக்கள், இந்தியா கூட்டணியை சார்ந்த கட்சிகளுடைய உறுப்பினர்கள் இவர்களுடைய மனநிலையை, உறுதியை குலைக்க வேண்டும். அவர்களது ஆதரவை திசை திருப்ப வேண்டும். அவர்கள் இது தோல்வி அடைய எதிர்க்கட்சிகள் வகுக்கிற ஒரு சில வியூகங்களில் இதுவும் ஒன்று. ஆளுங்கட்சி எத்தனையோ விதமான வியூகங்களை வகுக்கும், அதில் இதுவும் ஒன்று. அதுக்கு பிரசாந்த் கிஷோர் முதலியவர்கள் இலக்காகி இருப்பதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய பயணத்தை தொடர்ச்சியாக ஒரு கலங்காத வீரனைப் போல மேற்கொள்கிறார் ராகுல். நிச்சயம் அவருடைய பயணம் வெற்றியடையும். அழுது கொண்டே விதைக்கிறவன் சிரித்துக்கொண்டே அறுவடை செய்வான் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருப்பதைப் போல மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைவீர்கள் ராகுல். உங்களுக்கு எங்கள் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.